சைந்தவியினுடைய லைவ் இன் கான்சர்ட் மேட் வைப் ஃபெஸ்ட்ல ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இப்பவே பேடிஎம் இன்சைடர்ல புக் பண்ணுங்க. கீர்த்தி சுரேஷ் நடிப்பெல்லாம் இருக்கு. வில்லன் நடிப்பா அவங்க ஹஸ்பண்ட் வர அவன் நடிப்பெல்லாம் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இல்ல எல்லாமே சிரிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. கதையும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஹிந்தி திணிப்பு கூடாதுன்னு சொன்னது பிடிச்சிருந்துச்சு. அவங்க பெரியாரோட கொள்கை இது பண்றது பிடிச்சிருந்துச்சு. காமெடி நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல் மூவி சார். எல்லாமே ஆக்சுவலி எல்லாமே போயிடுச்சு, நம்ம ஒழிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். பட் எதுவுமே ஒழியல அப்படின்றத கிளியரா காமிச்சிருக்காங்க. இது ஓல்டு 90s அப்படின்றாங்க, பட் ஸ்டில் இட் இஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அதனால இது ஒர்த் வாட்ச். பட் ஸ்லோவாக இருந்தாலும் ஒர்த் வாட்ச். எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு. பெண்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. எல்லா சீனும் நல்லா தான் இருந்தது. சொல்லுங்க. இல்ல இது வந்து நெகட்டிவே பாசிட்டிவா மாத்துறதுக்காக தான் அவங்க மெசேஜ் எடுத்துட்டு போறாங்க. 8. எனக்கு ரொம்ப பிடிச்சது கீர்த்தி பாண்டியனோட நடிப்பு எல்லாமே பிடிச்சது. சாரி கீர்த்தி சுரேஷோடது பாண்டியன் அது நல்லா இருந்தது. அவங்க ரைட்டர்ஸ் அந்த இது எல்லாமே இருந்தது, நல்லா இருந்தது. இல்ல காமெடி தான், ஃபுல்லாவே காமெடி தான். சென்டிமெண்ட் அவ்வளவா எனக்கு தெரியல. அதுல ஃபுல்லாவே காமெடியா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. இல்ல அது ஈக்குவலைஸ் பண்றதுக்கு தான் அந்த படமா இருந்தது. பெண்களுக்குன்னு இல்ல, ஆணும் பெண்ணும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் காமிச்சிருப்பாங்க. ஹிந்தி திணிக்காதன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வேணான்னு அவங்க சொல்லல, ஹிந்தி திணிக்க வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இதுல சொல்ல வராங்க. 8. ஆனா படம்லாம் அவ்வளவு சொல்ல முடியாது. காமெடியே இல்ல, அதெல்லாம் காமெடின்னா சொல்ல முடியாது ப்ரோ. அந்த படத்தை டீசென்ட் தான் ப்ரோ. நல்லா இல்ல ப்ரோ, பாக்கணும் ப்ரோ. படம் வந்து ரொம்ப ஃப்ளோ இல்லை ப்ரோ. அவங்க மெசேஜ் ஓகே, ஆனால் வந்து அது போகிற மாதிரியே தெரில. ஒரே கதையை அப்படியே இழுத்த மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சுங்க. என்ன கேட்குறேன், அதுவும் நார்மலா ரொம்ப ஷட்டிலாக இருந்துச்சு. எல்லாமே பழைய கதை. நீங்க ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போய் கேட்டிருந்தா சொல்லலாம். இன்னைக்கு வந்து கேட்குறீங்களே கதையை. இது ஒரு 2000ல வந்திருந்தா உங்களுக்கு சரியா இருந்திருக்கும். பார்க்கலாம், படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். கதை வந்து ஒரு நல்ல அமைப்பான கதை தான். அந்த இந்தி எதிர்ப்பு அதெல்லாம் வச்சு எடுத்துருக்காங்க. பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. 1940 அந்த சீசனில் எடுக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. காமெடி நல்லா இருக்கு. காமெடி ஓரளவுக்கு இப்போ ஒரு ரகுதாதா நடிக்கிற பாஸ்கர் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. மற்றபடி அந்த ஹீரோ ஒருத்தர் நடிக்கிறாரு, அவர் பேர் தெரியல, ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம் படம்.